இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் சைரன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அலறியடித்து ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 2 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதலால் காசா நகரம் உருக்குலைந்தது. அங்கு ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்த பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக சில நாட்கள் போர் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. கான் யூனிஸ், டயர் எல் பாலா பகுதிகளில் தாக்குதல் தொடர்கிறது. இந்நிலையில் இஸ்ரேலில் டெல் அவீவ் நகரில் ராக்கெட் தாக்குதலின் போது எழுப்பப்படும் சைரன் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது. இதனால் பதற்றமடைந்த அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நோக்கி சிதறி ஓடினர். அங்கு ஹமாஸ் இயக்கத்தினர் ராக்கெட் தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. ஆண்டு IPL கிரிக்கெட் வீரர்களின் ஏலத்தில் உள்ளூர் வீரர்களை எடுக்க அணிகள் அதிக ஆர்வம் காட்டியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சமீர் ரிஷ்வியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த ஷாருக் கானை 7 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸும், ஜார்க்கண்டை சேர்ந்த குமார் குஷாக்ராவை 7 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸும் வாங்கியுள்ளன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சுபம் துபேவை 5 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கும், யாஷ் தயாளை 5 கோடி ரூபாய்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஏலத்தில் எடுத்துள்ளது. ஜார்க்கண்டை சேர்ந்த ராபின் மின்ஸை குஜராத் டைட்டன்ஸ் 3 கோடியே 60 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் IPL தொடரில் முதல் முறையாக விளையாடும் பழங்குடியினராக மின்ஸ் உருவெடுத்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த சித்தார்த் 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியாலும், ஜார்க்கண்டை சேர்ந்த சுசாந்த் மிஸ்ரா 2 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணியாலும் வாங்கப்பட்டுள்ளனர்.